கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளின் வழியாய், போராட்டத்தின் வழியாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சில மனிதர்கள் நம்மை நெருக்கி கொண்டிருப்பார்கள். ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும், நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கும். இதன் மத்தியிலே நம் உள்ளத்திலே ஒரு பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை குறித்து, நம் எதிர்காலத்தை குறித்து, நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்று தீருமோ, எப்படி தீருமோ, எப்பொழுது இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் பயத்தோடு கழித்து கொண்டிருக்கலாம். பயம் ஆட்கொண்டிருக்கலாம். எப்போது இந்த பிரச்சனைகள் தீரும், எப்போது என் உள்ளத்தில் சமாதானம் கிடைக்கும், எப்போது என் உள்ளத்தில் சந்தோஷம் கிடைக்கும், எப்போது என் உள்ளத்தில் இந்த பயம் நீங்கி போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம் அருகில் வந்து நிற்கிறவராக இருக்கிறார். பயப்படாதே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். அநேக வசனங்கள் உண்டு, அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தைகள் அநேக வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாய் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை நம் சூழ்நிலை மீது இராதபடிக்கு நம்முடைய நம்பிக்கை நம் கர்த்தர் மீது இருக்க வேண்டும். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். என் கர்த்தரனோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் அஞ்சிடேன். யாருக்கும் நீ பயப்பட. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க என் கர்த்தர் உண்டு, எனக்கு துணை நிற்க என் கர்த்தர் உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி என்னை நெருங்கி வந்து பயப்படாதே என்றீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தின இந்த நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு நாம் செல்வோம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்துவோம், ஆராதிப்போம், துதிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பயங்கள் யாவையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம், அந்த சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தரை மாத்திரமே நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் அருகில் வருகிறவராக இருக்கிறார். உங்களை பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை நடத்துவார். என்னுடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், வார்த்தையை தியானிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை வெட்கப்பட விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாய், நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் நிறுத்தமும் எங்களை தாங்குகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியுமப்பா. வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளினால, போராட்டங்களினால எங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறதுப்பா. அந்த பயத்தை நீக்க நீர் மாத்திரமே வல்லவர். நான் கூப்பிடுகிற நாளிலே நீர் அருகிலே வந்து நீர் என்னை அணுகி பயப்படாதே என்று நீ சொல்கிற தேவனாக இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்னை தைரியப்படுத்துகிறவர். உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். என்னை கைவிடாமல் காத்து நடத்துவீராக. உன் சமூகத்தில் வந்து உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஒரு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதிருங்கள். அவர் உங்கள் அருகில் வந்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல வல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.